அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பைசன் இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். மாரி செல்வராஜ் இயக்கத்தில துருவ் விக்ரம் நடித்த பைசன் திரைப்படத்தோட கதை சுருக்கம் தான் பார்க்க போறோம். கபடி வீரர் கணேசன், கிட்டான் என்பவரோட வாழ்க்கையை அடிப்படையாகக் கொண்ட கற்பனை கதை தான் இது. கதைக்களம் 90ஸ்ல நடப்பதாக ஆரம்பிக்கிறாங்க. ஜப்பானில் நடக்கிற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா, பாகிஸ்தான் கபடி இறுதிப் போட்டியில் கிட்டான் ஆட்டக்காரரா சப்ஸ்டியூட்டா அமர்ந்திருக்காரு. அதே சமயத்தில் திருநெல்வேலி அருகே கிராமத்தை சேர்ந்த கிட்டான் தாயிடாதவர், கோவம், சோகம் எதுவாக இருந்தாலும் ஓடுவதை வழக்கமாக கொண்டவர். அவரது கபடி திறமையை பிடி சார் கண்டுபிடிச்சி அவர் பள்ளி அணியில் சேர்க்குறாரு. அப்புறம் ஊரில் நடக்கும் சாதி கலவரத்தில் பாண்டி, அண்ணாச்சின்னு 2 டீம் இருக்குது. கபடி விளையாட்டினால பிரச்சனை வரக்கூடாதுன்னு கிட்டானோட அப்பா அவர் விளையாட அனுமதிக்க கிடையாது. ஒரு பேருந்து பயணத்தில் போது அவரது ஆட்டை கொன்றவங்களோட சண்டை போடுறாரு கிட்டான். கோவத்தில் தன் அப்பாவே கத்தியால் குத்திடுறாரு கிட்டான். அதனால் கபடி விளையாட மாட்டேன்னு சத்தியம் செய்கிறாரு. அப்புறம் பிடி சார் கொடுத்த ஊக்கத்தினாலையும் மீண்டும் விளையாட தொடங்க முடிவெடுக்கும்போது பஸ் சண்டையில் ஈடுபட்ட அதே நபர்கள் கிட்டான் மட்டும் அவரது அப்பா தாக்குறாங்க. இது கிட்டானோட கை உடஞ்சி விட்டுடுறாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டானோட அப்பா மனமிறங்கி உள்ளூர் லோக்கல் மேட்ச் மட்டும் விளையாடு அப்படின்னு சொல்கிறாரு. உடைந்த கையோட ஒரு போட்டியில் மிக சிறப்பாக ஆடுறாரு கிட்டான். ஊர் மக்களோட பாராட்டையும் ஆதரவையும் பெறுறாரு. கிட்டானோட ஆட்டத்தால் ஈர்க்கப்பட்ட அண்ணாச்சி அவரை தன் கிளப்பில் விளையாட அழைக்கிறாரு. ஆனால் கிட்டான் பாண்டி அவரோட ஊர்க்காரர். கிட்டானும் அண்ணாச்சி நெருக்கமாக பழக்கும்போது அண்ணாச்சி மீது பாண்டியோட ஆட்கள் குண்டு வீசி தாக்குறாங்க. அப்போது பாண்டி ஊரை சேர்ந்தவன் தான் கிட்டான்னு சொல்லி கிட்டான் மேலே சந்தேகப்படுறாங்க. இதனால் மன உடைஞ்ச கிட்டான் கபடியை விட முடிவு பண்ணுறாரு. அண்ணாச்சி தான் சமூக கட்டுப்பாடுலாம் மீறி கிட்டானை ஒரு பெரிய கிளப்பில் சேர அறிவுறுத்துறாரு. புதிய கிளப்பில் சிறந்து விளங்கும் கிட்டான் மாநில அளவில் தேர்வில் பட்டியலில் பெயரிடாமையே தனது ஆட்டத்திறமையால் கபடி தலைவரின் கவனத்தை ஈர்த்து தேர்வாகிறாரு. அதுக்கப்புறம் தேசிய அணியில் ஏற்கனவே ஒரு தமிழ் பிளேயர் இருப்பதனால கிட்டான் பெயர் எடுத்துடுறாங்க. ஊருக்கு திரும்பி கபடி தலைவர் போராடி ஆசிய விளையாட்டு போட்டியில் அவருக்கு கிட்டானுக்கு வாய்ப்பு பெற்று தராரு. அப்புறம் காதலி ராணிக்கு அவர் அண்ணனால் கட்டாயம் திருமணம் ஏற்பாடு செய்யப்படுது. திருமணத்துக்கு பாண்டி கிட்டானை இழிவாக பேசி அண்ணனிடம் சண்டையிட்டு ராணிக்கு கிட்டானும் மட்டும் திருமணம் நடக்கும் என்று உறுதியாக சொல்லிவிட்டு போகிறாரு. இந்த கலவரத்தை மத்தியில் பாண்டி அண்ணாச்சியின் நாட்களாக கொல்லப்படுறாரு. அண்ணாச்சியும் அவரது வலது கைகளால் ஆள்காட்டியாக கொடுக்கப்பட்டு போலீஸில் என்கவுண்டராக கொல்லப்படுகிறார். ஜப்பானிய செல்லக்கிழமை கிட்டானையும் அவரது அப்பாவை போலீஸ் வழிமறிக்கிறாங்க. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் கிட்டானை ஒரு கபடி பிளேயராக அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு அவரை சென்னைக்கு வழி அனுப்புகிறாரு. ஜப்பானில் நடந்த இறுதிப் போட்டியில் இந்தியா 3 புள்ளிங்க பின்தங்கி இருக்குது. கேப்டன் சிஸ்டத்துக்கு எதிராக தன்னை நிரூபிக்க வேண்டிய கிட்டானை களத்தில் இறக்குறாரு. கிட்டான் இறுதி ரைடில் 3 புள்ளி பெற்று இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக வெற்றி பெற செய்கிறாரு. ஊரே கிட்டானின் வெற்றியை ஆரவாரத்தோடு கொண்டாடுது. இறுதி காட்சியில் கிட்டான் அர்ஜுன விருது பெருமையோடு பெறாரு. அது அப்பா ஆனந்த கண்ணீரோடு பார்க்குறாரு. இதான் பைசன் காளை மாட்டுக்காரன் இந்த படத்தோட கதை. நன்றி.